அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் நாம் ப்ரே பண்ணுவோம். Thank you, my Lord, for this time that you are giving the opportunity to preach, my Lord. Thank you for this time, Lord. Speak with everybody. Help them to practice according to the message. Your name only be honored. In Jesus' name we pray. Amen. இன்றைய தினத்தில் உங்களுக்கு பேச எடுத்த விஷயம் சுயாதீன பிரமாணம், அதாவது the perfect law, சுயாதீன பிரமாணம். So இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பிரமாணங்களை கட்டளையிட்டார். 10 கற்பனைகள் பிரமாணங்களை கொடுத்து இதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கூடாக தேவன் கொடுத்த ஆசி. 1000 தலைமுறையாக உன்னை ஆசீர்வதி. அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் 10 கற்பனைகளையும் ஒரு பிரமாணமாக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதன்படி கீழ்ப்படிந்தார். But God has already given to the Israel people the perfect law. They said to them, according to the perfect law, you have to obey and do in your life. So when you obey, you will receive all the blessing from the heaven. Hallelujah. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதுக்கு மாறாக நடந்தார்கள். Hallelujah. அதுக்கு மாறாக நடந்தார்கள். So in the same way, God wants to bless us. Hallelujah. Bless us. And also God already have what is the perfect law for us. எங்களுக்கு கடவுள் அதே விதமாகவே அந்த ஒரு சுயாதீன பிரமாணத்தை எங்கள் ஜீவியத்தில் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், விசுவாசித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். So we have to practice ourselves according to the perfect law. புரியுதா? So Bible say, James chapter 1 verse 25, whoever look intently into the perfect law that gives freedom and continues in it, not forgetting what they have heard, but doing it, they will be blessed in what they do. சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை நீங்கள் உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காமலானாய் இராமல், அதாவது கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாக இருப்பான். So this verse clearly say, so you have to look at the perfect law, so that gives freedom. அந்த பிரமாணத்தை உற்று பார்த்து அதன்படி நடக்கக்குள்ளே நமக்கு அதில் ஒரு விடுதலை, ஒரு சுயாதீனம் கிடைக்கும். Hallelujah. And also continue in it, not forgetting what they have heard. அதை நீங்கள்
அதை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது you will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். I already told there are 3 kinds of blessing: physical blessing, spiritual blessing, and material blessing. பொருளாதார ஆசீர்வாதம், சரீரப்பிரகான ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதம். There are 3 types of blessing. God wants to bless us. Hallelujah. So, in our mind, just you consider when I tell. So, when in our mind, there's another law work against the perfect law. அதாவது ஆண்டவர் தந்த இந்த சுயாதீன பிரமாணத்துக்கு விரோதமாக நமது மனதில் ஒரு பாவ பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒரு பாவ பிரமாணம். ஆண்டவருடைய சுயாதீன பிரமாணம் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதன்படி நாம் நடக்கணும். We know everything. அதன்படி நடந்தால் we will be the blessed people. All the blessing will come upon when you practice according to the law. So you will be blessed. You have freedom from all binds. எல்லா கட்டுகள் இருந்து விடுதலை, ஒரு சுயாதீனம், ஒரு ஆசீர்வாதம். பட் now அதே நேரத்தில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன தடையா இருக்கிறது என்றால் அவருடைய மனதில் ஒரு பாவ பிரமாணம் ஒன்று இருக்கிறது. Hallelujah. So Romans chapter 7 verse 22 and 23 say, for in my inner being I delight in God's law, but I see another law at work in me, waging war against the law of my mind and making me a prisoner of the law of sin at work within me. அதாவது உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். நியாயப்பிரமாணம் நல்ல, அதில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆனால் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய நியாய பிரமாணம் நல்லது என்று நான் விரும்புகிறேன். I like to obey the laws of God. That is very, very powerful and very beautiful. We can't escape from the God's presence. So Bible already given and all the laws in the book. When you go also, you can read the Bible from the iPhone also. You can't escape. You know the law of God is good. I like, I love. But in the same way, there is one another law work in me, whereas war against the law of my mind and make me a prisoner of the law of sin. அதே நேரத்தில் ஒரு பாவ பிரமாணம் என்ற ஒரு பிரமாணம் என் மனதிலிருந்து என்னை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. அது எனக்கு ஆண்டவருடைய அந்த நியாய பிரமாணங்கள் நடக்காமல் எங்களுக்கு தடையாக இருக்கு. So that is எங்களுக்கு தடையாக இருக்கிறது. நான் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின் படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நல்லது. ஆனால் அதை நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பாவ பிரமாணம் எனக்கு தடை.
அது எனக்கு உள்ளுக்குருந்து கிரியை செய்கிறது. நான் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அது செய்ய என்னை சிறையாக்கி கொண்டு அதிலிருந்து விடுதலையாக முடியாமல் அது ஒரு பிரிசனுக்குள்ள எங்களை வைத்திருக்கிறது. Can you understand? That is in our heart, in our mind. ஆண்டவருடைய பிரமாணம் நல்லது. We are coming church and everything. ஆனால் பாவ பிரமாணம் ஒன்றோ. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ பிரமாணம் செய்ததற்கு காரணம் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை தந்தேன், நீ அங்கிருந்து அந்நியர்களை எல்லாம் துரத்தி போகும், அவர்களோடு சேராதே. அவர்கள் அந்நிய தெய்வத்தை கும்பிட்டு உலக வழக்கப்படி நடப்பார். அவர்களோடு சேரும் பொழுதோ அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய குணாதிசயங்கள் உன்னிடம் வரும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்தார். ஹல்லேலூயா. சோ அது எங்களுக்கு தடையாயிருக்கு. The law of sin work in our mind and that is hindering for our needs. அதாவது பாவ பிரமாணம் நமது தேவைகளுக்கெல்லாம் தடை. ஹல்லேலூயா. சிலர் பார்த்தா எந்த நேரம் வருத்தம், என்ன வருத்தம், நடக்க கைய காலிய. ஹல்லேலூயா. ஒரு ஊழி போன பார்த்தேன், ஒரு வயது போனா நடந்துக்கெல்லாம் ஏறி வர்ற கணிச்சுங்க. அங்கே ஹெல்ப் பண்ணணும், அக்கேன் பிரஸ்டிக் விடாதானே, நடக்கலானே. ஹல்லேலூயா. சோத்திரம். அதுபோல சிலருக்கு வாயத்திருந்தா போய் தங்களை பெருமையாக சொல்றதுக்கு they always like to tell lies. மற்றவங்களுக்கு சிலர் they want to find out fault with other people. மற்றவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிச்சே. Some people they have very proudness. நான் உயர்ந்த சார், அது ரெண்டுக்கும் இந்தியாவில் சேர்ச்சில் இந்த சார்ந்த சாதியை அவங்க முன்னுக்குள்ள கவனிச்சுங்களா அநேக இடங்கள்ல. They don't want to allow the low caste people, but Christians fight against that and Lord will give the victory. Hallelujah. அதே போல தங்களை உயர்த்தி மற்றவங்களை மட்டம் காட்டுறாங்க, மற்றவங்களை குற்றம் காட்டுறாங்க, போய் சொல்ற தேவையில்லாத காரியங்கள் இல்லாதவளே இருக்கிறதா சொல்லுவோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? உலக ஜனங்களோடு நாம பழகக்கூடாது. அது ஆண்டோடைய நியாய பிரமாணத்துக்கு பின்னால பாவ பிரமாணம் ஒன்று எங்களை சிறையாக்கி கொண்டு. Can you understand? இது யாரும் கொண்டு வரல. We are creating in our life. Hallelujah. So James chapter 4 verse 1 to 3 says, What causes fight and quarrels among you? Don't they come from a desire that battle within you? You desire but you don't have. So you kill, you covet but you cannot get what you want. So you quarrel and fight. You don't have because you do not ask God. When you ask, you don't receive because you ask with wrong motives, that you may spend that you get on your pleasure. புரியுதா? தமிழ்ல வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தமும் சண்டைகளும் எதினாலே வருகிறது. அல்லையா? in our life. வெளியில இல்ல, உள்ள நம்முடைய உள்ளது யுத்தமும் சண்டை. உங்கள் அவயங்களில் போர் செய்யும் இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடைய கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும்
நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சையின்படி நிறைவேற்ற செலவழிக்க வேணும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறபடினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Can you understand this word? அதாவது நமக்குள் ஒரு யுத்தங்கள், யுத்தம் செய்வதென்றா எதிராளியும் ஒரு யுத்தம் செய்கிறவர் 2 பேர் வரும். 2 பேர் வருமா இல்லையா? 2 பேர் வரும். அல்ல இல்லையா? மருமகள் இருந்தா தான் மாமி சண்டை பிடிக்கலாம் வீட்டு, அப்படியா இல்லையா? சோத்திரம். அல்ல இல்லையா? அப்ப மருமகள் எப்படி நல்லா இருந்தால் மாமி குற்றம் சாட்டும். ஏன்னா நாங்க தான் இந்த வீட்டுல என்ன யோசிங்க, நான் தான் பெரிய ஆள், நீ எனக்கு வேலை செய்யணும், உடுப்பு தைக்கணும், சமைக்கணும், எல்லாம் செய்யணும். அல்லையா? 2 பேருக்கு இடையில மாமிக்கு மருமனுக்குள்ள சண்டை. ஆமா இல்லையா? உங்களை சொல்லலாம். அல்லையா? அப்ப அதே போல சண்டை பிடிக்க 2 பேர் வேணும். அல்லையா? We should have 2 persons to quarrel or fight. இது வந்து not outside fight, in our heart there are trouble and pain. There are 2. ஒன்று என்னென்றால் ஆண்டவருடைய சுயாதீன பிரமாணம் அதன்படி நடக்கணும். அது நேரத்தில் இன்னொரு பாவ பிரமாணம் இல்ல, அதுவும் இல்லை, நான் சொல்றபடித்தான் நடக்கணும், நான் மாமி நான் சொல்றபடித்தான் நடக்கணும். அப்ப சுயாதீன பிரமாணம் மருமகள் இல்ல, நான் தான் இப்ப அவளையா. அப்படி 2 பேருக்கு இடையில உள்ளான மனுஷனில் ஒரு சண்டை, ஒரு பித்தம். புரியுது உங்களுக்கு? அது என்ன செய்தென்றால் அது செய்து நமக்கு கிடைக்கிற வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. But you are the blessed people. God has already promised to bless you. The God said there is nothing to find fault, but in our life there is something. There are 2 minds, there are 2 hearts. So one is agree that God's law is perfect, I want to do, but one other mind is say no. Hallelujah. அதாவது எந்த இச்சையின்படிதான் நடக்கும். இதால there is war. You understand? 2 இடம், 2. இதால நமக்குள் இந்த சண்டை ஏற்படுது. வெளியில சொல்லிடலாம், டென்ஷனா, சக்திவானி எறிகிற, ஹல்லேலூயா, டென்ஷனா, உடுப்ப கழட்டி எறிகிற, காலை உதைகிற, சப்பாத்தை உதறி விட்டு அங்க போய்க்கிற, ஹல்லேலூயா, டென்ஷன், இமோஷன். நம்மளோட வீட்டில் சும்மா இருக்கிற வைஃப் கேசு அடிக்கிறது, பிள்ளைகளுக்கு சும்மா இருக்கிற பிள்ளைகளுக்கு அடிக்கிறது. ஆமா இல்லையா? நீங்க அடிக்கிறோம்ல, உங்களை சொல்ற. ஹல்லேலூயா. சோ இது வந்து எங்களுக்குள் இருக்கும் போராட்டம். வெளியில சொல்ல முடியுதா? வேலைக்கு போனோம், அங்க அவர் சொல்றபடி இல்ல, நான் சொல்றபடி தான் செய்வேன், அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. வீட்டுல வந்தா சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. வைஃப் காஃபியை கொண்டு வந்தா அடிச்சு போவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இந்த நமக்குள் இருக்கிற போராட்டம் செய்கிற வேலைகள். ஹல்லேலூயா. இதால என்ன நடக்குது? நம்முடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவர்கிட்ட போய் நாம ஜெபிக்கக்குள்ள அந்த ஆண்டவருடைய பிரமாணத்தை விட்டு நம்முடைய பாவ பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் கேட்கிறோம். எல்லாம் ஒன்று சொல்றேன், ஜெபத்தை கேட்கக்குள்ள கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நீங்க கேட்கும் பொழுது அது தடை இல்லாமல் உங்களுக்கு வரும். தடை இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இங்க ஜெபிக்கும் பொழுது அல்லையா? அது நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட இல்ல, ஆண்டவரே அந்த அவனை நீங்க அழிச்சு போடுங்க ஆண்டவர். எந்த எங்களுக்கு கோபம், மற்றவன் அழியவன்
கர்த்தருக்கு சித்தமா நம்முடைய விருப்பப்படி கூட யோசிங்க. புரியுது நான் சொல்றேன்? நம்முடைய விருப்பப்படி நாம ஜெபம் கேட்கும் பொழுதோ ஜெபம் எல்லாம் தடையாக மாறும். அதுக்கு நாம என்ன சொல்றோம்? கர்த்தருக்கு சித்தம் இல்லை. லேசான வழி. கர்த்தருக்கு சித்தம் இல்லை. கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க உனக்கு சித்தம் உண்டு. நன்மையான இதெல்லாம் பரத்தில் இருந்து சோதி வடிவமா உனக்கு வரும். அப்படியே நாம் you can't blame God. He like to bless you. ஆனா நாம் கேட்கிறது நம்முடைய பாவ இச்சையின்படி கேட்கும் பொழுதோ அது தடையா இருக்கு. பாத்தீங்களா அவ்வளவு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வருது. இதெல்லாம் காரணம் என்னென்றால் நாம் தகாத விதமாக நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிறது இல்லை. அல்லையா? அப்படியே அப்படி கிடைக்காட்டி ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்று மாத்திரம் சொல்லலாம். கர்த்தர் நன்மையான காரியம் தான் சொல்றார். You have to understand what the Bible says. பிள்ளையான உபதேசங்கள் கடைசி காலத்துல கேட்டுக்கொள்ளாங்க. கடவுள் ஆசீர்வாதம் செய்வார் தான் சொல்லுவாங்க. அனைவரும் ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வரும் வருமானங்களை பெற்றுக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. You understand? கடைசி காலங்களில் தற்பிரியர்களாக பணப்பிரியர்களாக ஊழியக்காரமாக தானே கடவுள் என்று மற்றவங்களுக்கு சொல்லும். அதை பைபிள்ல சொல்லு. வெரி கேர்ஃபுல். நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் இந்த வேளையில, உங்களுடைய உள்ளான மனுஷத்துக்கும் போராட்டம் நிறுத்தப்பட வேண்டும். அல்லையா? சோ அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படி இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை விலக்குனா என்ன நடக்கும்? சண்டை நடக்குமா? ரெண்டு பேர் சண்டை அடிக்கக்குள்ள அல்லையா? கூட அடிக்கிறவனை விலக்கினா மற்றவன் தப்புவான். ஆமா இல்லையா? அது இல்லையா? சும்மா இருக்கிறவனை விலக்குனா அடிக்கிறவன் நமக்கும் மற்றவனுக்கு சேர்த்து அடிப்பான். அல்லையா? சோ அதுல ஒரு ஆளை விலக்கணும், சண்டை பிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தில் அந்த ரெண்டு பகுதியில ஒன்றை விலக்க வேண்டும். Can you understand? அப்ப ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை you can't, because that is came from God, from heaven. So you have to avoid your sinful lives. புரியுதா? அதாவது உங்களுடைய பாவமான செயலை செய்யும் மனிதனை நீங்கள் விலக்க வேண்டும். அதோடயா avoid your sinful man from your mind and heart. மற்றவங்க செய்ய மாட்டாங்க, அது நாம தான் நமக்குள்ள செய்யும். நாம உபதேசிக்கலாம், செய்கிற யாரு? நீங்களா. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? So we have to submit ourselves to God. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கவனிக்கலாம். ஒப்பு கொடுத்தா அவருக்கு கையிலே அடங்கிருக்கும். பிள்ளைய அன்பா தூக்கக்கூட பிள்ளைகள் சிலவள தவறி கீழே விழுந்து காயம் உண்டாகும். அது போல ஆளுங்க, அது பிறகு தாயும் தகப்பன் தூக்கம். ஆனா பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய மடிக்குள்ள இருந்தா விழுந்திருக்குமா? காயம் கிடைக்குமா? நமக்கு காயம் கிடைக்கும். ஏன்? நம்ம விழுந்து காயம் பட்டுட்டோம். Hallelujah. So you have to submit yourself to God. James chapter 4, 7 and 8 tell. Submit yourself then to God, resist the devil and he will flee from you. Come near to God and he will come near to you. Wash your hand, you sinners, and purify your hand, you double mind. Hallelujah. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் பாவங்களை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ரெண்டு மனம் இருக்கிறவங்க நீங்க பரிசுத்தமாக்க.
ஒரு மனம் கத்தரை சேவிக்கிற ஒரே ஒரு மனம் தான் இருக்கு. கத்தரு கீழ்ப்படியும். ஒபீடியன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீழ்ப்படியனால் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எழுத்து கதைக்கிறது. தாய்தப்ப சொன்னா கீழ்ப்படிந்து நடப்போம். அவங்க நன்மைக்கு தான் சொல்லுவோம். அதே போல தேவன் சொல்றதுக்கு நாம் கீழ்ப்படியணும். நாம ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடாது. இல்ல இப்படி நடந்தா அப்படி நடந்தா இப்படி நடந்தா அதெல்லாம் சொல்லக்கூடாது. கத்த சொல்படி நடக்கும். அதோட பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் பிசாசு எங்கரிக்கான். சிலோட இரவையில போக பயமங்களுக்கு வேப்பு மரத்துல பிசாசு நிப்பான்னு சொல்லுவாங்க. சோத்திரம். இதற்கு இருட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தனியா இருக்கையும் பாயம். பிசாசு வருவான். நாம சும்மா ஆகாயத்துல போற பிசாச நூலணி போட்டு இறக்குறோம் நாம. அல்லையா? அப்ப பிசாசு வெளியில இல்ல, பிசாசு நமக்குள் தேவனுக்கு விரோதமான இச்சைகள் ஆசையை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமான ஒரு பாவப்பிரமாணத்தை எங்களுக்கு கொண்டு நடத்துகிறார். Can you understand? So Bible say you resist the devil, he will flee. He has no right. ஆனா எங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு. தேவன் தந்த அதிகாரம் உண்டு. அது பிசாசை நீங்கள் எதிர்க்கும் பொழுது அவன் என்ன செய்வான்? ஓடிப்போம். வரமாட்டான். Because we have strength and power got from God. அவன் எதிர்த்து நிற்போம். அதே மாதிரி பைபிள் சொல்லுது, come near to God and he will near to you. நீ கர்த்தரிடத்தில் நீ அன்றி கிட்ட நீ சேரும் பொழுது அவர் உன்னோடு சேருவார். அல்லையா? ஒருவர் இருக்கும் பொழுது நாம் அவரை கிட்ட போகணும்னா நாம் என்ன செய்வோம்? அவருக்கு என்ன செய்வோம்? அருக போகக்குள்ள அவர் இடத்துல இருப்பார், அருகே இருப்பார். அது மாதிரி நாம் தேவனிடத்தில் நெருங்கி போகும் பொழுது அவர் நமக்கு தேவனோட நெருக்கமாயிருக்க பலம். இல்லாட்டி சாத்தான் இடையில வந்து அல்லையா? சோ அவர் உங்களிடத்தை சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். கைகளை சுத்திகரியுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட் மீன்ஸ் உங்களுடைய செய்கள். நம்முடைய ஐம்புலங்கள்லாம் நாம் செய்யறோம். கண்ணால பார்க்கிறோம், ஆமா இல்லையா? கையால செய்கிறோம், காலால நடக்கிறோம், அதெல்லாம் யோசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்கள். உன் கண் நேராய் நோக்கக்கூடிய பைபிள் சொல். நேராக பார். நீ அங்கேயும் பார்க்காது இங்கேயும் பார்க்க. நேராக பார்க்கிறது என்றால் ஆண்டவர் சொன்னா உன் கண் பரிசுத்தமானதை பார்க்கணும். அசுத்தமான காரியங்களை நோக்கக்கூடாது. பரிசுத்தாவியானவர் சொல்லும், அதை பார்க்காதன்னா பார்க்காது, திருப்பி அதை பார்க்காது. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? இல்லையா? ஐமிச்சமா இருக்காருன்னா அப்ப அவர் சிறுவனை சொல்வார், டோன்ட் டூ தி ஓபே. நீ போற இடங்கள்ல உனக்கு தேவையில்லாத இடங்கள்ல நீ போகாதே. அவர் சொல்ற வீணானவர்களோடு வீணான காரியங்களை செய்யாதே. உன் கால் சரியான பாதையில நடக்கணும். இடதுடம் புறம்புறம் சாயாம நடக்கணும். உன் சிந்தனைகள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய தேவ பிராணத்தோடு கீழ்ப்படியும். ஐம்புலன்கள் ஹல்லேலூயா நம்முடைய கர்த்தருக்கு சித்தமானது செய்ய. ஹல்லேலூயா. அதே போல சாத்தான் ஓடி விடுவான். அப்ப கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை சேருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது சாத்தான வராம விடு. கர்த்தருடைய பிரமாணம் வேணும், சாத்தான பிரமாணம் வேணும்டா in your life always there's a war. So your blessing will be blocked.
your peaceful will be blocked. புரியுதா நான் சொல்றேன்? நீங்கள் தான் காரணம். அடுத்தது நாம் ஆவிக்குரிய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றால் obey the Holy Spirit what he said. அதாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிங்க. உங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தெரியும். He is one of the personality of God who is living in you, in your mind, in your heart, and lead you in correct path. புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் என்றால் தேவனுடைய ஒரு ஆழ்த்தத்துவம். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நான் உங்களுக்கு எத்தனை உரம் சொல்லி தந்திருக்கேன். காற்று உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? காத்து இருக்கா இல்லையா? காத்து எல்லா இடமும் இருக்கா இல்லையா? காத்து உங்களுக்குள்ள வந்து என்ன செய்யுது? என்ன செய்யுது? காத்து வந்து என்ன செய்யும்னா, காத்துல இருக்கிற ஆக்சிஜன் உங்களுக்குள்ள வந்து எல்லாவற்றுக்கும் பலனை சுகத்தையும் தருது. உங்களோட சாப்பாட்டுக்கும் ஆக்சிஜன் தேவை. அதுக்கு பிறகு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடு அந்த காத்து வெளிச்சுவாசத்தின் மூலம் தள்ளுகிறது. புரியுதா நான் சொல்றேன்? புரியுதா? அப்ப காத்து நமக்குள் இருந்து உயிரை தருகுது. காத்து போனா எப்படி இருக்கும்? காத்து போனா நம்மட பேரில்லாப்படி பாடி ஆயிடும். பாடி எங்க வச்சிருக்கீங்க அப்படித்தான் கேட்பாங்க. ஆமா இல்லையா? பேர் போயிடும் காத்து போனா. அவளையும் அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவராக எங்களுக்குள் இருக்கிறார். ஆவிக்குரிய இருதயம் இங்க இது வந்து சரீரம் பிரமா. இது ஆவிக்குரிய இருதயம், மைண்ட், ஹார்ட், ஸ்பிரிச்சுவல் ஹியர். நாம சிந்திக்கிறது, செயல்படுகிறது, தீர்மானம் எடுக்கிறது எல்லாம் இங்க இல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்க கிரியை செய்வா? உங்களுக்குள்ள இங்க. புரியுதா? பாருங்க, பைபிள் say Romans chapter 8:26 and 27 says, the spirits help us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit himself intercedes for us through wordless groans. And he who searches our heart knows the mind of the Spirit, because the Spirit intercedes for God's people in accordance with the will of God. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டுகிற இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். Our Holy Spirit know your heart, your spiritual heart. Hallelujah. Sometimes you don't know how to pray, and he will intercede for you. உங்களுக்காக அவர் பரிந்து மன்றாடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்கிறது எப்படி என்று தெரியாம இருக்கும் பொழுது அவர் he knows our heart, he knows our spirit and mind, he knows our weak point. உடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினா அவர் உங்களுக்கு is the one who intercedes for God's people in accordance with கடவுளுடைய சித்தத்தின்படி அவர் உங்களுக்காக பரிந்து வேண்டுகிறார். புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? அவர் உங்களுக்காக பரிந்து வேண்டுகிறார். அப்ப you have to obey the Holy Spirit what he said. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படி. எல்லாம் உள்ளுக்கு நடக்கிற, வெளியில தெரியும். நமக்குள்ள நடக்கிற போராட்டத்தை பற்றி தான் சொல்றேன்.
Am I correct or not? நான் சொல்ற சரியா பிள்ளையா? இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் எனக்கு blessing இல்ல, கடவுள் ஆசீர்வதிக்கல, சரீரத்து சுகம் இல்ல, மெட்டீரியல் எனக்கு ஆசீர்வதிக்கலண்டா, there is a war in his mind. அதாவது அவனுக்கு கடவுள் ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் அவனுக்குள்ளே உள்ளான மனுஷனில் ஒரு போராட்டம். அது நியாய பிரமாணத்துக்கும் பாவ பிரமாணத்துக்கும் இடையில் இருக்கும் போராட்டம். அது வெளியில் தெரியாது. You have to search your heart. நீங்கள் உங்களுடைய இதயத்தை சோதித்து பாருங்கள். நான் என்னத்தில பலவீனம், என்னத்தில பாவ பிரமாணத்துக்கு நான் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் நம்மை சோதித்து பார்த்து கர்த்தருக்கு எங்களை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை விடுதலை செய்வார். பாவ பிரமாணத்தை விடுதலை செய்து ஆண்டோடைய நியாய பிரமாணம், நியாயமுள்ள பிரமாணத்தை கீழ்ப்படியும் பொழுது you will be blessed. You are a blessed. Hallelujah. Shall we pray? Heavenly Father, we thank you, Lord, for this time to share your word of God. Speak with everybody, those who are living, and help them to practice according to the message, my Lord. Bless them and provide them. In Jesus' name we pray. Amen, amen, amen. Hallelujah. So, thank you.